ராம் ராம், பெரியவா சரணம். இன்றைக்கி 88வது ஸ்லோகம் பார்க்குறதுக்கு இருக்கோம். வழக்கம் போல் 86, 87 ஒரு தடவை சொல்லிவிட்டு புதுசாக ஆரம்பிக்கலாம். மிருஷா கிருத்வா கோத்ரஸ்கலனம் அத வைலக்ஷ்யநமிதம் லலாட்டே பர்த்தாரம் சரணகமலே தாடயதி தே சிராதந்தஷல்யம் தஹனகிருதமுன்மூலிதவதா துலாகோட்டிக்வாணைः கிலிகிலிதமீஷானரிபுனா ஹிமானி ஹந்தவ்யம் ஹிமகிரிநிவாசைகசதுரௌ நிஷாயாं நித்ராணம் நிஷிச்சரமபாगे च विशदौ वरं लक्ष्मीपात्रं श्रियमतिसृजन्तौ समयिनां सरोजं त्वत्पादौ जननि जयतश्चित्रमिह किम्. இப்போ 88வது ஸ்லோகம். பதம் தே கீர்த்தீனாம் பதம் தே கீர்த்தீனாம் பதம் தே கீர்த்தீனாம் பிரபதமபதம் தேவி விபதாம் பிரபதமபதம் தேவி விபதாம் பிரபதமபதம் தேவி விபதாம் கதம் நீதம் சத்பிஹ கதம் நீதம் சத்பிஹ கதம் நீதம் சத்பிஹ கடினகமடீகர்பரதுலாம் 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 கதம் வா பாஹுभ्यां கதம் வா பாஹுभ्यां கதம் வா பாஹுभ्यां உபயமனகாலே புரபிதா உபயமனகாலே புரபிதா உபயமனகாலே புரபிதா யதாதாயன்யஸ்தம் 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 த்ருஷதி தயமானேன மனசா த்ருஷதி தயமானேன மனசா த்ருஷதி தயமானேன மனசா. இப்போ முழு லைனாக சொல்லிட்டு வருவோம். பதம் தே கீர்த்தீனாம் பிரபதமபதம் தேவி விபதாம் பதம் தே கீர்த்தீனாம் பிரபதமபதம் தேவி விபதாம் பதம் தே கீர்த்தீனாம் பிரபதமபதம் தேவி விபதாம் கதம் நீதம் சத்பிஹ கடினகமடீகர்பரதுலாம் கதம் நீதம் சத்பிஹ கடினகமடீகர்பரதுலாம் கதம் நீதம் சத்பிஹ கடினகமடீகர்பரதுலாம் கதம் வா பாஹுभ्यां உபயமனகாலே புரபிதா கதம் வா பாஹுभ्यां உபயமனகாலே புரபிதா கதம் வா பாஹுभ्यां உபயமனகாலே புரபிதா யதாதாயன்யஸ்தம் த்ருஷதி தயமானேன மனசா.
यदादायन्यस्तं दृशति दयमानेन मनसा यदादायन्यस्तं दृशति दयमानेन मनसा. அடுத்தது ரெண்டு லைனாக சொல்லுவோம். பதம் தே கீர்த்தினாம் பிரபதமபதம் தேவி விபதாம் கதம் நீதம் சத்பிஹி கடினகமடீகர்பரதுலாம். பதம் தே கீர்த்தினாம் பிரபதமபதம் தேவி விபதாம் கதம் நீதம் சத்பிஹி கடினகமடீகர்பரதுலாம். பதம் தே கீர்த்தினாம் பிரபதமபதம் தேவி விபதாம் கதம் நீதம் சத்பிஹி கடினகமடீகர்பரதுலாம். கதம் வா பாஹுभ्याम् उपयमनकाले पुरभिदा यदादायन्यस्तं दृशति दयमानेन मनसा. कथं वा बाहुभ्याम् उभयमनकाले पुरभिदा यदादायन्यस्तं दृशति दयमानेन मनसा. कथं वा बाहुभ्याम् उपयमनकाले पुरभिदा यदादायन्यस्तं दृशति दयमानेन मनसा. அடுத்தது முழு ஸ்லோகமாக சொல்லி பார்ப்போம். பதம் தே கீர்த்தினாம் பிரபதமபதம் தேவி விபதாம் கதம் நீதம் சத்பிஹி கடினகமடீகர்பரதுலாம். கதம் வா பாஹுभ्याम् उपयमनकाले पुरभिदा यदादायन्यस्तं दृशति दयमानेन मनसा. पदं ते कीर्तीनां प्रपदमपदं देवि विपदां कथं नीतं सद्भिः कठिनकमठीकर्परतुलां. कथं वा बाहुभ्याम् उपयमनकाले पुरभिदा यदादायन्यस्तं दृशति दयमानेन मनसा. पदं ते कीर्तीनां प्रपदमपदं देवि विपदां कथं नीतं सद्भिः कठिनकमठीकर्परतुलां. कथं वा बाहुभ्याम् उपयमनकाले पुरभिदा यदादायन्यस्तं दृशति दयमानेन मनसा. இப்போ இந்த ஸ்லோகத்தினுடைய பொருளை பார்ப்போம். முதல்ல சுருக்கமான பொருளை பார்ப்போம். இந்த ஸ்லோகமும் அம்பாளுடைய திருவடிகளை குறித்ததாக அமைஞ்சிருக்கு. ஸோ அம்பாளுடைய திருவடிகள் எப்பேற்பட்டதாக இருக்குது, எப்படி ஒரு கீர்த்திக்கு இடத்தை கொடுக்கக்கூடியதாக, அதே மாதிரி ஒரு கஷ்டங்கள்லேருந்து காப்பாற்றக்கூடியதாக அப்படிலாம் இருக்குதுன்னு அதனுடைய பெருமைகள்லாம் சொல்லிட்டு 2 கொஸ்டின்ஸ் கேட்குறார். ஒன்று, பேர்பட்ட மென்மையான இந்த திருப்பாதங்கள் இருக்கே, இதை இதை பற்றி வர்ணனை சொல்லும் பொழுது சில சாதுக்கள், சில நல்லவர்கள்லாம், அதாவது கவிகள், மகான்கள்லாம் இதை பற்றி சொல்லும் பொழுது இந்த ஆமையினுடைய புறமுதுகு, அந்த முதுகு ஓட்ட மாதிரி இருக்குது அப்படின்னெல்லாம் சில மகான்கள்லாம் எப்படி இதை வர்ணனை பண்ணியிருக்கான்னு புரியலையே. ஏன்னா இது இவ்வளோ மென்மையானா இருக்குது. அதாவது இந்த டோஸ்ன்னு சொல்லலாம், டிப் ஆஃப் த டோஸ்,
இந்த பிரபதம்னு சொல்லக்கூடியதாக அந்த இடத்துல. லலிதா சஹஸ்ரநாமத்தில் கூட நம்ம என்ன பார்க்குறோம், கூர்ம பிருஷ்ட ஜெய்ஷ்ணு பிரபதான்விதா. அந்த பிரபதம் அப்படிங்கிறது தான் இங்கேயும், பிரபதம் தான் இங்கே ஃபர்ஸ்ட் லைன்லேயே நம்ம பார்க்குறோம். கூர்ம பிருஷ்ட அப்படிங்கும் பொழுது ஆமையினுடைய பின்பாகம் அல்லது இந்த முதுகு, அந்த ஓடு, அதை ஜெயிக்கக்கூடியதாக, அந்த மாதிரி ஒரு ஹார்ட்னஸ் இருக்கக்கூடியதாகன்னு ஒரு டெஃபினேஷன் வருது. ஸோ இவர் என்ன கேட்குறார், இதுவோ இவ்வளோ இந்த உன்னுடைய டோ, இந்த பிரபதமானது பாதத்தினுடைய அக்ரம் அவ்வளோ ஒரு மென்மையாக இருக்கு, இதை எப்படி இந்த ஆமையினுடைய முதுகு ஓட்டோட கம்பேர் பண்ணி இந்த சாதுக்கள்லாம் சொல்லியிருக்கான்னு எனக்கு புரியலையேன்னு முதல்ல ஒரு கொஸ்டின் கேட்குறார். ரெண்டாவது கொஸ்டினாக பரமேஸ்வரனை பற்றி இந்த இடத்துல ஒரு ரெஃபரன்ஸ் கொண்டு வந்து, எவ்வளோ அழகுன்னா அதை விவரமாக சொல்லும்போது தான் அந்த அழகை சொல்ல முடியும். பட் ஷார்ட்டாக சொல்லப்போனால், பரமேஸ்வரன் உங்களுடைய விவாக காலத்தின் பொழுது இந்த திருப்பாதங்களை, இத்தனை மென்மையான பாதங்களை பிடிச்சி அம்மிக்கல் மேலே தூக்கி வச்சாரே, எப்படி அந்த கருணாமூர்த்திக்கு அப்படி செய்யறதுக்கு மனசு வந்தது அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா அம்மிக்கல் அவ்வளோ ஹார்டாக இருக்க போகிறது, அது மேலே இவ்வளோ மென்மையான இந்த பூ பாதத்தை கொண்டு போய் வைக்கிறதுக்கு அவருக்கு எப்படித்தான் மனசு வந்தது அப்படிங்கிறதாக, அதை வேற தயமானேன்னு மனசான்னு ஒரு கொஸ்டினாக, ரொம்ப கருணை நிறைஞ்ச மனசோட எப்படி அவரால் அதை செய்ய முடிஞ்சதுன்னு ஒரு கேள்வியாக கேட்குறார். இதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம். என்னன்னா, எப்படிப்பட்ட மென்மையானதாக அந்த பாதங்கள், பாதாகிரங்கள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதாக இந்த ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு. இதுல விசேஷமாக ஆச்சாரர்களுடைய ஒரு கவித்துவ சித்தியை பத்தி சொல்றதா, இல்ல அவருடைய பக்தியை பத்தி ஸ்லாகிச்சு சொல்றதா, இல்ல இதெல்லாத்தையும் நமக்கு புரியுற மாதிரி எடுத்து சொன்ன மகாபெரிவாளுடைய மகிமையை பத்தி சொல்றதா, இல்லை அவருக்கு இருக்கக்கூடிய இந்த தாய்மையான ஒரு மனசு, இந்த குழந்தைகள்ல இந்த ஸ்லோகத்தினுடைய முக்கியத்துவத்தை தெரிஞ்சுக்காம விட போறாளேன்னு அத்தனை கருணையோட பிரிவா இது எவ்வளோ அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கான்னு அந்த கருணையை பற்றி சொல்றதான்னு பல கொஸ்டின்ஸ் வருது. ஏன்னா ஸ்லோகம் அப்பேற்பட்டதான ஒரு ஸ்லோகமாக இருக்கு. இருந்தாலும் ரொம்ப ஒரு டீட்டெயிலிங் பண்ணாமல் முடிஞ்ச வரைக்கும் சுருக்கமாகவே சொல்றதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஃபஸ்ட்டு சில இம்பார்ட்டண்ட் வேர்ட்ஸ், வார்த்தைகள், அதனுடைய பொருள் எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்புறம் பாக்கி டீட்டெயில்ஸ்க்கு போகலாம். முதல் லைனில் பதம் அப்படிங்கிற வார்த்தையோட ஆரம்பிக்கிறார். பதப்பிரயோகம், கரெக்டாக சொல்ல போனால் பதம் என்கிற பதப்பிரயோகத்தோடு ஆரம்பிக்கிறது. இப்போ பதம்னு சொல்லும் பொழுதே அதுக்கு பல அர்த்தங்கள் இருக்குன்னு இதுலேருந்து நமக்கு புரியுறது இல்லையா, பதப்பிரயோகம் அப்படின்னு சொல்கிறோம். அது மாதிரி இங்கே ஆச்சாரியால் பதம் அப்படின்னு ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறார். அதில் ஹிண்ட் நமக்கு, இந்த ஸ்லோகமும் பதத்தை குறித்ததாக, அம்பாளுடைய திருப்பாதத்தை குறித்ததாகன்னு ஒரு ஹிண்ட். ஆனால் மீனிங் ஃபஸ்ட்டு வர பதத்துக்கு அந்த மீனிங் கிடையாது. பதம்னு சொன்னால் சொல்லுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. இந்த பதத்திற்கு அருஞ்சொற்பதம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பதம் என்ற சொல்லுக்கு என்ன அப்படிங்கிற ஒரு அர்த்தமாக இருக்கு. ஸோ இங்கே பதம் தே கீர்த்தி நாம் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன மீனிங்ல வருது? கீர்த்தின்னு சொன்னா புகழ். அப்போ புகழ் உரைகளுக்கு கீர்த்தி நாம் புளூரல்ல கொடுத்தாச்சு. நிறைய புகழுக்கு இருப்பிடமாக இருக்கக்கூடியன்னு அர்த்தம். இங்க பதம்னா அதுக்கு இருப்பிடமாக இருக்கக்கூடிய. அப்போ தேங்கிற வார்த்தைக்கு உன்னுடைய. இப்போ நமக்கு தெரியாது கீர்த்தி நாம் பதம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. புகழுக்கு இருப்பிடமானதாக, அதாவது எல்லாரும் புகழக்கூடியதான அப்பேற்பட்ட பெருமையை உடையதான அர்த்தம். அப்ப முதல் வார்த்தை பதம்னு வந்தாலும் இந்த பாதத்தை பற்றின ஹிண்ட் இருக்க வழியே இங்க மீனிங் இருப்பிடமானங்கிற ஒரு மீனிங் வந்துடுத்து. அப்ப அம்பாளுடைய திருப்பாதங்களை பத்தி நீங்க சொல்றாருன்னா அடுத்த ஹாஃப்ல வர்றது பிரபதம் அபதம் தேவி விபதாம்னு வருது. அதுல பிரபதம் அப்படிங்கிற போர்ஷன் தான் இங்க நமக்கு அம்பாளுடைய பாத அக்ரம், அவளுடைய அந்த காலில் இருக்கக்கூடிய அந்த டோஸ்ன்னு சொல்றோமே அந்த பாகம். அப்ப திருப்பாதங்கள்ல இருக்கக்கூடிய அந்த வளைவு, பாதாகிரத்தில் இருக்கக்கூடிய அந்த வளைவை தான் இந்த இடத்துல பார்த்து சொல்றார், பா எவ்வளோ மென்மையா இருக்கு உன்னுடைய பாதம். தே பிரபதம் அபதம் தேவி விபதாம் அப்படிங்கிறார். எப்படி ஆரம்பிக்கும் போது பதம்னு சொல்லும் பொழுது இருப்பிடம்னு அர்த்தம் பண்ணிட்டோமோ, இங்க அபதம் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட், இருப்பிடமாக இல்லாதது அல்லது அதுக்கு ஒரு சான்ஸே கொடுக்காததாக இது இருக்கு. எதுக்கு சான்ஸ் கொடுக்காம இருக்கு? விபதாம் அபதம். விபத்துன்னு சொல்லக்கூடியதாக இந்த ஆக்சிடென்ட்ஸ்ன்னு சொல்றோமே, விபத்துன்னு நம்ம தமிழ்ல சொல்றோம்.
அதுதான் விபத்து. ஆபத் விபத் இதெல்லாம் சம்ஸ்கிருத மூலம். அப்ப விபத்துன்னு சொல்லக்கூடியதான எந்த விதமான ஒரு விபத்துகளுக்கும் இடம் கொடுக்காததான அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும். அப்போ தேவி தே பிரபதம், ஏ அம்மா உன்னுடைய பிரபதமானது கீர்த்தினாம் பதம் பல புகழுரைகளுக்கு இருப்பிடமாகவும் அதே நேரத்தில் விபத்துகளுக்கு அபதமாக விபத்துகள் அண்ட முடியாததாகவும் இருக்கு அப்படின்னு ஒரே லைன்ல அந்த ரெண்டு ஆல்டர்னேட்டிவ்ஸையும் அப்படி எடுத்து வச்சு காமிக்கிறார். பதம்னா எதுக்கு பதமா இருக்கு, எதுக்கு அபதமா இருக்கு அப்படின்னு ரெண்டு சைடும் ஒரு ஒரு தராசுல போட்டு காட்டுறாப்புல இது ஒன்று அது ஒன்று போட்டு காமிச்சிட்டார். அது காட்டக்கூடிய அழகுல கூடவே என்ன பண்றார், இந்த பதம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வச்சு ஒரு விளையாட்டு. இதுதான் இந்த கவித்துவ சித்தின்னு அதை எவ்வளோ சொல்றது. நம்ம இந்த லைன்ல மாத்திரமே இந்த பதம்ங்கிறது ஆல்மோஸ்ட் 4 தரம்னு வருது. ஏன்னா பதம், பிரபதம், அபதம், விபதாம், அது ஒரு தாம்னு ஒன்று எக்ஸ்ட்ரா போனாலும் ஆல்மோஸ்ட் சிமிலர் ரைமிங், ஒரு மாத்திரம் எக்ஸ்ட்ரா இல்லையா, அப்படி போகிறது. அப்போது செட் ஆஃப் 4 2 அப்படின்னு பேர் பண்ணி, பாதம்னா திருப்பாதங்கள்னு பேர் பண்ணி சொல்கிற மாதிரி 2 பேர்ஸாக இந்த பதம்ங்கிற வார்த்தையை வச்சு ஒரு விளையாட்டு இங்கே விளையாடிட்டார். அப்போ எதுக்கு இருப்பிடமாக இருக்கு, பதமாக இருக்கு, எதுக்கு அபதமாக இருக்கு அப்படின்னு சொல்றதையும் பார்த்தாலும் இட் இஸ் அ பேர், ஒன் வெர்சஸ் தி அதர் அப்படின்னு அப்படியும் ஒரு பேர். பேர்னு சொன்னாலே இந்த காலை சம்மந்தப்படுத்தி தான் நம்ம எல்லாமே புரிஞ்சுக்கிறோம் இல்லையா. பேர் அப்படின்னா இந்த கால், திருக்கால்கள். சுவாமிக்கு வந்து எத்தனை கை, எத்தனை கண்ணு, எத்தனை தலைன்னு சொன்னாலும் ஒரு கால்களை சொல்லும் பொழுது சாதாரணமாக அது ஒரு ஜோடி, அந்த 2 கால்கள் அப்படிங்கிறதாகத்தான் பார்க்கணும். வாரியார் சுவாமிகள் சொல்லும்போது சொல்லுவார், சுவாமிக்கு ஏன் கால் மட்டும் 2ஆ வச்சு கை காதுகள்லாம் இவ்வளோ நிறைய வச்சிருக்கு அப்படின்னு பார்த்தா நமக்கு பிடிச்சிக்கிறதுக்கு ரொம்ப வசதியா இருக்கணுமேனு சுவாமி 2 காலோட நின்றுருக்கான். அதுவும் ஒரு 10-15 இருந்தாக்கா நம்ம எப்படி பிடிச்சிக்கிறது, நமக்கு அவ்வளோ பிடிச்சிக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு சக்தி கிடையாது, நமக்கு அத்தனை கை இல்லையே. அதனால பக்தனுக்கு ஒரு வழி கொடுக்கணுங்கிறதுக்காக அந்த 2 காலை வச்சு நிற்கிறான் முருகன் அப்படிம்பார். அது மாதிரி இங்க அந்த 2ன்னு சொன்னாக்கா அந்த 2ஆக பார்க்கக்கூடிய இந்த திருப்பாதங்கள் அப்படிங்கிற இடத்துல அதை இண்டிகேட் பண்ற மாதிரியே பேர் ஆஃப் 2 வச்சு ஒரு விளையாட்டு பண்ணியிருக்காரு இந்த ஃபர்ஸ்ட் லைன்லயே. இந்த பேருங்கிற ஒரு விளையாட்டு இந்த ஸ்லோகம் முழுக்க இருக்கு சொல்ல போனா. அது எப்படின்னு நம்ம உட்காந்து அதை அனலைஸ் பண்ணி பார்க்க நிறைய அதுல பார்த்து ரசிக்கலாம். இந்த கதம் அப்படிங்கிறது 2வது லைன்லயும் ஆரம்பிக்கும், 3வது லைன்லயும் ஆரம்பிக்கும், அது ஒரு பேர் இருக்கும். அதே மாதிரி கடின கமடிங்கிறது ஒரு பேரா விளையாட்டு வார்த்தைகள், அப்படி ஒன்று பண்ணியிருப்பார். அதே மாதிரி யதாதாயன்னு வரும்பொழுது லாஸ்ட் லைன்ல அங்க ஒரு தா பக்கத்துல ஒரு விளையாட்டாக அது சேர்ந்து வரும். தயமானேன மனசா அப்படிங்கும் பொழுது அதுவும் சிமிலர் ரைமோட அங்க ஒரு பேர். அப்படி இந்த ஸ்லோகம் முழுக்க பேராக இருந்துட்டு இருக்கு, எல்லாம் அப்படியே ஒரு ரெட்டையாக. இந்த ரெட்டை எதுக்கு வருதுன்னா, ரெட்டைன்னு சொல்லக்கூடிய மாயையிலிருந்து பக்தனை காப்பாத்தி ஒன்றாக இருக்கக்கூடிய இந்த சக்திக்கு அழிச்சின்னு போறதுக்கு நமக்கு முதல்ல ரெட்டை தேவைப்படுறது. அதுக்காக தான் பக்திங்கிற ஒரு சித்தாந்தமே இருக்கு. அதனால ஆச்சாரியால் நமக்கு வழிகாட்டுறார், பக்திங்கிற இந்த ஒன்றத்தை பிடிச்சிண்டு, இந்த ரெட்டைன்னு ஒன்றத்தை பிடிச்சிண்டு, இதுல இருந்து 2 இல்லாத 1ங்கிற நிலைக்கு போகிறதுக்கு நீ பிரயத்தனம் பண்ணுப்பா அப்படின்ட்டு ஆச்சாரியால் நமக்காக தானே பக்தனாக இருந்துண்டு அம்பாள் உபாசகராக இருந்துட்டு நமக்கு வழிகாட்டுறார். அப்ப இந்த 2ங்கிறது மாயை அப்படின்னு இருந்தாலும் அந்த 2னுடைய மூலம் என்னன்னாக்கா சாட்சாத் ஒன்றாக இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை. அவதான் இந்த 2ஆகவும் ஒன்றாயிருந்து பலவாய் பிரிந்து இவ்வுலகெங்குமாயின்னு எல்லாத்தையும் அபிராமி பட்டர் சொல்றாப்புல, அந்த ஒன்றாய் அரும்பி பலவாய் பிரிந்துன்னு எல்லாமே அவதான் இந்த 2ங்கிற ஒரு விஷயத்தை வச்சு இங்க விளையாட்டு காட்டுறா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது சொல்லும் பொழுது இன்ட்ரெஸ்டிங்கா இன்னொரு விஷயம் இப்போ ஞாபகம் வருது. இந்த ஸ்லோகத்தினுடைய நம்பர் பார்த்தோம்னாலும் 88, அதுவும் ஒரு பேர் 88, அது ஒரு பேர் ஆச்சா. அதனுடைய எக்ஸ்டென்ஷனாக இன்னொரு விஷயம், ரசிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த 8ன்னு சொன்ன உடனே நமக்கு என்ன ஞாபகம் வரும், அஷ்டமி. அஷ்டமின்னு சொன்னாக்கா யார் ஞாபகத்துக்கு வரவர், சாட்சாத் கிருஷ்ண பரமாத்மா, கோகுலா அஷ்டமி இல்லையா. நவமின்னா ராமன், அஷ்டமின்னா இவரை ஞாபகம் வரும். அதே மாதிரி அஷ்டமின்னு சொன்னாக்கா துர்கையும் ஞாபகத்துக்கு வரும். எல்லாருக்கும் அந்த ஒரு கனெக்ஷன் தெரியும். லார்ஜ்லி நவராத்திரியும் பொழுது இந்த துர்காஷ்டமியினுடைய விசேஷம் என்ன அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம பார்ப்போம். அப்போ கூட நம்ம யோசிக்கிறது, துர்காஷ்டமின்னு ஒரு அஷ்டமி ஸ்பெஷலாக கொண்டாடுறோம்,
அதே மாதிரி கோகுலாஷ்டமின்னு கிருஷ்ணனுக்கு ஒரு விசேஷமா கொண்டாடுறோம் அப்படின்னு பார்த்தா அதுக்கும் அண்டர்லைங் விஷயம் என்னன்னு அம்பாளே சொல்றா. தேவி மகாத்மியத்துல வரக்கூடிய ஒரு ஸ்லோகத்துல அவளே சொல்றா, நந்தகோப கிரகே ஜாதா யசோதா கர்ப்ப சம்பவா அப்படின்னு சொல்லி, இந்த நந்தகோபரனுடைய கிரகத்தில் யசோதையினுடைய கர்ப்பத்தில் நான் போய் பிறக்கிறேன், விந்தியாச்சல நிவாசினின்னு அங்க போய் பிறக்க போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஹிண்ட் வேற அங்க கொடுக்குறா. அப்ப அங்க ஒரு பெண்ணாக, அவர்கள் வீட்டு பெண்ணாக பிறந்தா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் நம்ம எடுத்துட்டாலும் அதுல ஹிட்டனா இருக்கக்கூடிய இன்னொரு கான்டெக்ட், அவாத்துல போய் பிறந்தது, அவாத்திலேயே வளர்ந்தது, கிருஷ்ணனாக வந்தது சாட்சாத் இவளேதான் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அதனாலதான் துர்காஷ்டமி கிருஷ்ணாஷ்டமி எல்லாம் கிட்டத்தட்ட ஒண்ணுதான் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்ப கிருஷ்ணாஷ்டமிக்கு இங்க என்ன வேலை வந்ததுன்னா, இந்த 88ங்கிற ஒரு நம்பர் இருக்கோம் இல்லையா, அந்த 88 பக்கத்து பக்கத்துல நம்ம ஒரு பேனால வரைஞ்சு பார்த்தோம்னா நமக்கு தெரிஞ்சிடும் சட்டுன்னு என்ன இதுக்கு கனெக்ஷன். கோகுலாஷ்டமிக்கு கோலம் போடுறோம் எல்லாருக்கும் தெரியும். அழகா ஒரு 8 போட்டுட்டு மேல 5 புள்ளியை போட்டு விட்டாக்கா, விரலுக்கு புள்ளியை போட்டு விட்டா கிருஷ்ணனுடைய திருப்பாதங்கள் அப்படின்னு ஆத்துக்கு குழந்தை கிருஷ்ணனை வர வைக்கிறதுக்கு அழகா அப்படி 2 8 போட்டு விட்டுட்டு கடகடான்னு மேல விரல வரைஞ்சிருவா. அதேதான் இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்தினுடைய நம்பர் 88. அந்த 88 வரைஞ்சு பார்த்துட்டாக்கா அது கிருஷ்ணனுடைய பாதங்களாகவும் நீங்க பார்க்கலாம், சாட்சாத் கிருஷ்ணனாகவே ரூபம் எடுத்து வந்தவளான அம்பிகையினுடைய திருப்பாதங்கள் அப்படிங்கிறதையும் நம்ம இங்க பார்க்கலாம். அப்படி ஒரு அழகான கனெக்ஷன் இதுல அமைஞ்சு போயிருக்கு 88ங்கிறதுல. இவளேதான் அவராகவும் இருக்கா அப்படிங்கிற இன்னொரு பாயிண்ட்டும் இங்க ஒரு ஹிடன் ரெஃபரன்ஸாக இன்னொன்னு சொல்லலாம்னு தோன்றது. இந்த 2வது லைன்ல சொல்லின்னு வரும்பொழுது கடின கமடி கற்பர துலாம் அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுக்குறாரு. இந்த கமடம் அப்படின்னா ஆமைன்னு நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் வேற ஸ்லோகங்கள்ல. ஆமையினுடைய முதுகோடு கற்பரம்ங்கிறது அதுதான். கமடி கற்பர துலாம், அதுக்கு எடையாக அதுக்கு நிகராக சொல்றார்கள் அப்படிங்கும் பொழுது கடினமாக இருக்கக்கூடிய ஆமையின் முதுகு ஓடு மாதிரி அப்படின்னு இதை கம்பேரிசன் கொடுக்கறாளே அப்படின்னு சொல்றார். அப்ப இந்த ஆமைன்னு சொன்ன உடனே மறுபடி விஷ்ணுவை தான் யோசிக்க வேண்டியது இருக்கு. கூர்மாவதாரம் இல்லையா, மத்ஸ்யாவதாரம், அடுத்து கூர்மாவதாரம். அந்த கூர்மாவதாரமாக வந்தது சாட்சாத் மகாவிஷ்ணுங்கிறோம். மகாவிஷ்ணு யாருன்னா சாட்சாத் இவளே தான் விஷ்ணுவாக இருக்கான்னு லலிதா சஹஸ்ரநாமத்துல அத்தனை நாமாக்களை நம்ம பார்க்கிறோம். அப்ப இவளேதான் மகாவிஷ்ணுவாக இந்த லோகத்தின் பொருட்டு, அதாவது அந்த மத்ஸ்யாவதாரம் எப்ப நடக்கிறது, எல்லாரும் உய்யும் பொருட்டு அந்த ஒரு மந்தார மலையை வச்சு வாசுகிங்கிற பாம்பை வச்சு அந்த ஒரு அமிர்த மதனம்ங்கிற விஷயம் நடக்கும் பொழுது அதுக்கு பேஸாக வேணுங்கிறதுக்காக இப்படி மத்ஸ்ய அவதாரம் எடுக்கிறார் சுவாமி. அப்படி மத்ஸ்ய அவதாரமாக இவளேதான் விஷ்ணுவாக இருந்து இவளேதான் அந்த அவதாரமாக வந்தான்னு சொல்லும் பொழுது இது மத்ஸ்யம்னு சொல்லக்கூடிய அந்த ஆமையின் முதுகு ஓடுங்கிற ஒரு விஷயத்தோட கம்பேர் பண்ணி பார்க்கறதுல என்ன தப்புங்கிற ஒரு பாயிண்ட்டை நம்ம இங்க யோசிக்க முடியும். அதனாலதான் எப்படி இந்த சாதுக்கள் மகான்கள்லாம் அந்த ஆமையின் முதுகு ஓட்டு கூட இதை கம்பேர் பண்றதுக்கு அவளுக்கு தோணித்துன்னு ஒரு கொஸ்டின் கேட்கற மாதிரி கொஸ்டினா போட்டு விட்டார் ஆச்சாரியால். அந்த கொஸ்டின் நம்ம அதனுடைய பியூட்டி என்னங்கிறத இந்த மாதிரி பல கம்பேரிசன்ஸை நம்ம கூட கனெக்ட் பண்ணி பார்த்தாக்கா நமக்கே ஆன்சர் கிடைச்சு போயிடும். எப்படி அவர்களால் அதற்கு நிகராக கொண்டு வைக்க முடிஞ்சுது, கதம் நீதம், நீதம் நயத்திங்கிற ஒரு வார்த்தையோட வச்சுக்கலாம், எப்படி கொண்டு சேர்க்கப்பட்டது, யாரால், சத்பிகி சாதுக்களால் மகான்களால், கடின கமடி கற்பர துலாம் கடினமாக இருக்கக்கூடிய ஆமையின் முதுகு ஓடுக்கு துலாம் நிகராக எப்படி அவர்களால் அது கொண்டு வைக்கப்பட்டது, ஒரு கம்பேரிசனாக கொண்டு வைக்கப்பட்டது அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கறாரு. அப்ப அந்த கொஸ்டினுக்கு ஆன்சராக நம்ம இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி இவளேதான் அந்த ஆமையாகவும் வந்து இந்த லோகத்தினுடைய ஒரு காரணத்துக்காக அவ இன்னொரு அவதாரமாக அப்படி வந்தான்னு தெரிஞ்சுக்கும் பொழுது அப்பேற்பட்ட உண்மையை, அப்பேற்பட்ட ரகசியத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியம் பெற்ற மகான்கள் சாட்சாத் இவள்தான் அவராகவும் இருக்கா, அவராக வந்து ஆமையாகவும் இவதான் வந்தா அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுட்டு அந்த மகான்களுக்கு இந்த உண்மை தெரிஞ்சதுனால அவளால் அதையும் கம்பேர் பண்ணி சொல்ல முடிஞ்சது. அதனால கதம் நீத்தம்னா இப்படித்தான் அவளுக்கு தெரிஞ்சிருக்கணும், அதனால அவ அப்படி ஒரு கம்பேரிசன் கொடுத்தான்னு கூட நம்ம இங்க ஆன்சர் எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த மகான்கள் சொன்னது தப்பு அப்படிங்கிற ஒரு வார்த்தையாக இங்க ஆச்சாரியால் பிரயோகம் பண்ணல. எப்படி அவ இப்படி ஒரு கம்பேரிசன் கொடுத்தா அப்படின்னு ஒரு கொஸ்டினாக வச்சிருக்காரு.
ஸோ கொஸ்டினுக்கு இப்படி ஒரு ஆன்சர் இருக்குங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம உள்ளுக்குள்ளே நினச்சி பார்த்துக்கலாம். இப்போ சொல்ல போகிறது இஸ் அனதர் பேர். இது எத்தனை பேர் சொல்லின்னு தான் எனக்கே தெரியல. இப்போ ஃபஸ்ட்டு 2 லைனில் வந்தது ஒரு பேர் ஆஃப் கொஸ்டின்ஸ். இப்போ எப்படி இவர்களால் செய்ய முடிந்தது, இப்படி ஒரு கம்பேரிசன் செய்ய முடிந்ததுன்னு ஃபஸ்ட்டு கொஸ்டின் முதல் 2 லைனில். ரெண்டாவது 2 லைனில் 3 and 4 லைன்ஸில் இன்னொரு கொஸ்டின். ஸோ தட் இஸ் அகெயின் அ பேர் ஆஃப் கொஸ்டின்ஸ். முதல் 2 லைனில் ஒன்று போயிடுத்து, ரெண்டாவது 2 லைனில் பரமேஸ்வரனை பற்றினதான ஒரு கொஸ்டின். அதனால தான் அது கதம் வான்னு ஆரம்பிக்கிறார். கதம் வா பாஹுபியாம், பாஹுன்னு சொன்னாக்கா கைகள், கைகளினால்னு இங்கே டுவெல் வேர்டிங். கதம் வா பாஹுபியாம் உபயமன காலே புரபிதா, புரபிதான்னு இங்கே ஒரு வார்த்தையை போட்டிருக்கார். அதாவது இந்த சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் எப்படி இவர் இதெல்லாம் யூஸ் பண்ணுறாருங்கிறத நம்ம நன்னா இங்கே கவனித்து ஸ்ரத்தையோடு பார்த்தாக்கா நிறைய விஷயம் அதில் இது சொல்லிகிட்டே போகலாம். இந்த ஸ்லோகத்தை இந்த புரபித் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை முதல்ல எடுத்துப்போம். பரமேஸ்வரனுக்கு எத்தனையோ வார்த்தைகள் இருக்குது, எத்தனையோ நாமாக்கள் இருக்குது. புரபித்னு சொல்லக்கூடிய ஒரு நாமாவிங்க ஏன் செலக்ட் பண்ணுறாருன்னா, இந்த பித்துங்கிற ஒரு வார்த்தைக்கு பிளக்கிறவர், பிளந்தவர் அப்படிங்கிற ஒரு மீனிங்கை எடுக்க முடியும். அதுதான் அதனுடைய ரூட்டு. ஆச்சாரியாலே மகாவிஷ்ணு பற்றி பண்ணியிருக்கக்கூடியதான ஷட்பதி ஸ்லோகம்னு ஒன்று இருக்குது. அதில் ஒரு ஸ்லோகம் அங்கே பயங்கரமாக ஒரு விளையாட்டாக விளையாடி இருப்பார். அந்தாதி ஸ்லோகமாக ஒன்று இருக்கும். அதாவது அந்தாதினா ஒரு ஸ்லோகம் முடியும் பொழுது ஒரு வார்த்தை முடியும், அதுலேருந்து அடுத்த ஸ்லோகம் ஆரம்பிக்கும்னு நம்ம பார்ப்போம். இது ஒரு ஸ்லோகத்துக்குள்ளேயே வார்த்தை டு வார்த்தை அப்படியே மாலை கோத்து எழுதியிருப்பார். அந்த ஸ்லோகத்தில் இந்த பித்துங்கிற ஒரு வேர்டை வந்து நம்ம பார்க்குறோம். அதில் ஷட்பதி ஸ்லோகத்தில் வரக்கூடியதான 4வது ஸ்லோகம்னு நினைக்கிறேன். உத்ருத நக நகபிதனுஜ தனுஜ குலாமித்ர மித்ர சசி திருஷ்டே திருஷ்டே பவதி பிரபவதி ந பவதி கிம் பவதி ரஸ்காரஹா அப்படின்னு போகும். அதில் உத்ருத நக, அதாவது நகன்னு சொன்னாக்கா மலை, மலையை தூக்கினவனாக எவன் இருக்கானோ அவனே ஒரு பக்கம் வச்சுட்டு நகபிதனுஜன்னு இன்னொரு வார்த்தையை போடுறாரு. அப்போ உத்ருத நக இங்க முடியறது, அந்த நகல அடுத்த வார்த்தை ஆரம்பம் நகபித் அனுஜ. நகபித் அனுஜ, அனுஜன்னா தம்பி. நகபித்னு சொல்லக்கூடிய ஒருத்தனுடைய தம்பியானவர் அப்படின்னு அர்த்தம். நகபித் யாருன்னா, நகன்னு சொன்னாக்கா மலை, முதல் வார்த்தையில போட்ட அதே அர்த்தம் தான் இங்கேயும். உத்ருத நக அதே நகை தான் மலையை, பித்துனா பிளந்தவன். அப்ப மலைகளை பிளந்தவனான இந்திரன் ஒருத்தன் இருக்கானே, தேவேந்திரன், இந்திரனுடைய தம்பியாக இவர் ஒரு வேஷம், ஒரு அவதாரம். அதுக்கு உபேந்திரன் சொல்றது உண்டு அவர் மகாவிஷ்ணுவை. அப்படிப்பட்ட ஒரு ரூபம்னு சொல்லி அங்க அந்த வார்த்தை யூஸ் பண்றார் ஆச்சாரியால். உத்ருத நக நகபித் அனுஜ அப்படின்னு, நகபித் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. ஸோ அப்ப என்ன புரியுறோம் அங்கிருந்து, நகபித்னு சொன்னாக்கா மலைகளை பிளந்தவன் அப்படிங்கிறது. இப்போ அதே மாதிரி இங்க புரபித் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. புறம்னு சொன்னாக்கா திரிபுரங்கள். அப்போ திரிபுரம் எரித்த பரமேஸ்வரன் நம்ம தமிழ்ல சொல்றோம். அதே திரிபுரங்கள், 3 புறங்களை எரித்தவர், முப்புறம் எரித்த அச்சிவன் அப்படின்னு வரதே, அது மாதிரி புரபித். இங்க திரிபுரம் எரித்தவர்னு சொல்லாம புரபித்துங்கிறார். அப்போ புறங்களை பிளந்து எடுத்தவரான அப்படின்னு இங்க மீன் பண்ணணும். புறங்களை அழித்தவர் தான், புறங்களை அப்படியே பிச்சு எரிஞ்சவர் அப்படிங்கிறதாக இங்க வார்த்தை நம்ம இங்க மீனிங் அதுலேருந்து எடுத்துக்க முடியும். அப்போ புறங்களை அப்படி பிளந்து போட்டவர்னு சொன்னாக்கா, அந்த பிளந்து போடுறதுக்கு எப்பேற்பட்ட வலு இருக்கணும், எங்க இருக்கணும் வலு, கைகள்ல தானே இருக்கணும். அதனாலதான் அதை ஹிண்ட் பண்ற மாதிரி இந்த வார்த்தையை போட்டுவிட்டு, அவர் கையில அவ்வளோ வலு, அவ்வளோ பலம் பொருந்தின கைகள். அதனால்தான் கதம்பா பாஹுபியாம் இந்த கைகளை பத்தி முதல்ல சொல்லி, அப்படிப்பட்ட கைகளை உடையவர் யாருன்னா புரபிதாக இருக்கக்கூடிய அந்த புறங்களை பீத்தி எறிந்தவரான, அழித்தவரான அந்த பரமேஸ்வரன். அப்போ நமக்கு ஒரு இமேஜ் கிடைச்சிடுது. அப்படி எப்பேற்பட்ட ஒரு வலு நிறைந்த கைகளை உடையவரான அந்த பரமேஸ்வரன் என்ன பண்றார், எந்த காலத்துல பண்றாருன்னா உபயமன காலே. இந்த போர்ஷனை பத்திலாம் பிரிவா ரொம்ப அழகா எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கா. அதெல்லாம் நம்மளால அது சொன்னாக்கா ஒரு நாள் முழுக்க சொல்லலாம். உபயமன காலம்னா என்ன, உபநயனம் அப்படின்னு சொல்றது, எப்படி ஒரு குழந்தைய, ஒரு ஆண்மகனை நல்வழிப்படுத்துறதுக்காக ஒரு குரு கிட்ட கொண்டு சேர்க்கறது உபநயனம். நம்ம இப்ப என்ன நினைச்சுட்டு இருக்கோம், உபநயனம்னா பூணல் போடுறது, பூனை கல்யாணம் அப்படின்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம்.
பூணல்ங்கிறது ஒரு வெளியில போடக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டாக அது இருக்கு. ஆனா அந்த நிகழ்வுக்கு என்ன பேருன்னு உபநயனம்னா, எதுக்காக அந்த நிகழ்வு? கிட்ட அருகே நெருங்கி கொண்டு சேர்ப்பது உபநயனம். இப்ப முன்னாடி இந்த நயத்திங்கிற ஒரு வார்த்தை சொன்னாமே, அதே பேஸ் தான் இங்கேயும். உபநயனம் கிட்டக்க கொண்டு சேர்ப்பது, குருவினிடத்தில் கொண்டு சேர்ப்பது அப்படிங்கிற ஒரு காரியத்தை பண்ணி இவனுக்கு இந்த பூணுலை அணிவித்து இந்த குழந்தை நல்வழிக்கு வரணும், இவன் நிறைய விஷயங்களை கத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு கட்டுப்பாடு தெரிஞ்சுக்கணும், எப்படி பிக்ஷை எடுத்து ஆகாரம் பண்ணிக்கிறது, நியமங்கள்லாம் எப்படி ஃபாலோ பண்றது, எல்லாத்தையும் கத்துக்கணுங்கிறதுக்காக குரு கிட்ட கொண்டு சேர்க்கிறது உபநயனம். எப்படி ஆண்களுக்கு ஆண் குழந்தைகளுக்கு உபநயனம்ங்கிற ஒரு ஃபங்க்ஷன் ஒரு நிகழ்வு இருக்கோ, அதாவது நல்ல வழிக்கு போறதுக்கு வழியை தெரிஞ்சுக்கிறதுக்காக எப்படி ஒன்று வச்சிருக்கோ, அதே மாதிரி பெண் குழந்தைகளுக்கு நல்ல வழியில் போவதற்கு அதே மாதிரி குரு கிட்ட கொண்டு சேர்க்கக்கூடிய நிகழ்வு தான் உபயமனம். உபநயனம் அங்க, இங்க உபயமனம். என்ன உபயமனம்? அப்ப இங்க யாரு குரு? எந்த குரு கிட்ட கொண்டு சேர்க்கிறார்னா, பெண்களுக்கு குருவாகவும் பதியாகவும் இருக்கக்கூடியவர் அவளுடைய கணவர் அப்படின்னு சாஸ்திரம். அப்ப இந்த லோகத்துல இருக்கக்கூடிய எல்லா பெண்களுக்கும் பதிவிரதா தர்மம்னா என்னங்கிறதையும் சொல்லி கொடுத்து நல்ல வழிக்கு போகக்கூடிய மார்க்கம் என்ன அப்படின்னு காண்பிக்கிறதுக்காகவே அம்பாள் என்ன பண்றா, தானும் தன் கணவனையே இவர் பதியையே குருவாக நெருங்கக்கூடிய அடையக்கூடிய ஒரு நிகழ்வுங்கிறதுக்காக இந்த கல்யாணத்துல அவரை குருவாக கணவனாக வரித்து கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வை அவர் நடத்தி காமிக்கிறார். அப்ப இந்த கல்யாணங்கிறது, பார்வதி பரமேஸ்வரால் கல்யாணங்கிறது அவளை பொறுத்த வரைக்கும் அவ ரெண்டும் வேற இல்லை, ரெண்டும் ஒண்ணுதாங்கிறது அவளுக்கு தெரியும். ஆனா லோக்கத்துல நமக்கெல்லாம் நடக்கக்கூடிய வழி என்ன, எப்படி நம்ம இருக்கணும்னு காமிக்கணுமே, அதுக்காக அவ நடத்தி காண்பிச்ச லீலைகள் அதுவும் ஒண்ணுன்னு நம்ம இப்ப எடுத்துக்கலாம். அப்படி உபயமன காலம்னு சொல்லக்கூடியதான அந்த திருமண நிகழ்வில் இவர் என்ன பண்ணினார்ங்கிறதா இங்க பாயிண்ட். அப்ப கதம்பா பாஹுபியாம் உபயமன காலே புரபிதா, முந்தின லைன்ல கேட்ட மாதிரி இங்கேயும் கேட்கிறார். கதம், எப்படி அவரால் இதை செய்ய முடிஞ்சதுன்னு கேட்கறதாக ஒரு கேள்வியை ஆரம்பிக்கிறார். எந்த டயத்துல பண்ணார்? திருமண நிகழ்வில், திருமணம் நடக்கக்கூடிய இந்த உபயமன காலத்தில் புரபிதாக இருக்கக்கூடிய, அப்படி கையில் அப்பேற்பட்ட வலுக்கொண்டவரான அந்த பரமேஸ்வரன் என்ன பண்ணினார்? யதாதாயன் ஞஸ்தம் திருஷதி தயமானேன மனசா. இந்த திருஷத்னு சொல்லக்கூடிய வார்த்தை அம்மிக்கல், நம்ம ஆற்றுலலாம் பழைய நாள்கள்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடியதான அம்மிக்கல். அம்மிக்கல் எதனுடைய ஒரு ஐடென்டிட்டினாக்கா, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு கல். அதில் தான் வந்து நம்ம மஞ்சள் கிஞ்சள் எல்லாத்தையும் வச்சு நன்னா நசுக்கிறது அப்படிங்கிறதாக அந்த கல்லில் தான் வச்சு எல்லாத்தையும் இடித்து நசுக்கி எல்லாம் அரைக்கிறதுங்கிற விஷயங்கள்லாம் நடக்கும். அப்போ அதுக்கு தான் திருஷத்துன்னு பேர். அந்த திருஷத்துன்னு சொல்லக்கூடிய அம்மிக்கல்லில் யதாதாயன் ஞஸ்தம் என்ன பண்றார் பரமேஸ்வரன்? உன்னுடைய கல்யாண காலத்தில், அந்த திருமண கோலத்தில் என்ன பண்ணியிருக்கார்? உன் காலை பிடிச்சு அழகா அப்படி தூக்கின்னு வந்து அந்த அம்மிக்கல்ல வச்சிருக்காரே இந்த மனுஷன், எப்படி இவரால் அது பண்ண முடிஞ்சுதுன்னு ஒரு கேள்வியாக கேட்கிறார். இதுல என்ன சார் தப்பு? கல்யாண காலத்துல அம்மிக்கல்ல அந்த மணப்பெண்ணுடைய காலை பிடிச்சு கொண்ட நிறுத்தி பண்றதெல்லாம் அந்த வைபவத்துல ஒன்று தானே, அந்த நிகழ்வுல இருக்கக்கூடிய விஷயம் தானே. இதுல என்ன தப்புன்னு நம்ம யோசிப்போம். ஆச்சாரியால் எப்படி யோசிக்கிறா, இவர் பரமேஸ்வரனுடைய கையோ ரொம்ப வலு நிறைந்த கையாக இருக்கு. புரபித்துன்னு ஒரு வார்த்தை வேற போட்டாச்சு. அப்ப அவர் எப்படிப்பட்ட பாஹு, அவருக்கு கைகள் எப்பேற்பட்ட ஒரு பவர் நிறைஞ்ச கைகள்னு நமக்கு காமிச்சிட்டாரு ஏற்கனவே. அவர் கையோ இப்படி இருக்கு. இவ பிரபதம்னு சொல்லக்கூடிய இவளுடைய கால் எப்படி இருக்குன்னா எவ்வளோ மென்மையா இருக்குங்கிற ஒரு பாயிண்ட்டை தான் இத்தனை ஸ்லோகங்கள்ல சொல்லின்னு வரார். அப்படி ஒரு புஷ்பம் மாதிரி இருக்கக்கூடிய அந்த பூ பாதங்கள் எவ்வளோ மென்மை, இது ஒரு எக்ஸ்ட்ரீம். இவருடைய ஸ்ட்ரென்த்து, புரபித்துன்னு சொல்லக்கூடியதான பரமேஸ்வரனுடைய ஸ்ட்ரென்த் இஸ் அனதர் எக்ஸ்ட்ரீம். இவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கக்கூடிய இவ்வளோ வலிமை நிறைந்த கைகளால் அந்த பூ மாதிரி பாதத்தை போய் இழுத்துன்னு வந்து இவ்வளோ கடினமாக இருக்கக்கூடிய இந்த அம்மிக்கல்ல வைக்கிறதுக்கு உமக்கு எப்படி போய் மனசு வந்தது அப்படின்னு கேட்கறதா எடுத்துக்கலாம். அப்ப நமக்கு புரியறதோ இல்லை எப்படி இந்த கான்ட்ராஸ்ட் இருக்குன்னு. அப்படி பூ மாதிரி பாதத்தை தூக்கின்னு வந்து, அதுவும் உன் கை இவ்வளோ டஃப்பான ஒரு ஹேண்டுனால பிடிச்சின்னு வந்து எப்படி அந்த அம்மிக்கல்ல போய் கொண்டு வைக்கிறியே
இன்னும் நமக்கு மனசு அப்படியே பதைக்கும். அந்த குழந்தையுடைய அப்பா அம்மா இருந்தான்னா அவளுக்கு அப்படியே மனசு பதைக்கும். இவ கால் எப்படி இருக்கு, ரோஜா பூ மாதிரி, இந்த காலை தூக்கிட்டுமே அப்படி அந்த கல்லுல போய் இப்படி வைக்கிறானே அப்படின்னு நினைப்பாளோ இல்லையா? அந்த மாதிரி ஒரு நினைப்பு தான் இங்க. இது என்ன பண்றார், அது முடிக்கும் பொழுது யதாதாயன் ஞஸ்தம் திருஷதி தயமானேன மனசான்னு ஒரு வார்த்தையை போட்டார். இங்கதான் ஆச்சாரியர்களுடைய ஸ்பெஷாலிட்டி. தயமானேன மனசா, அதாவது பரமேஸ்வரனுடைய மனசு எப்படி இருக்குன்னா கருணை நிறைஞ்ச மனசு அவருக்கு. அதனால என்ன சொல்றார், அப்படி பரிவு நிறைஞ்ச ஒரு மனசோட இவர் எப்படி உன் காலை தூக்கின்னு இதுல அவரால் வைக்க முடிஞ்சுதுன்னு நான் யோசிக்கிறேன் அப்படின்னு ஒரு கொஸ்டினை போட்டார். இந்த இடத்துல அவருடைய பிசிக்கல் அப்பியரன்ஸ், அவருடைய பிசிக்கல் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிற பாயிண்ட் எல்லாம் ஒரு பக்கம். அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ரென்த்து கையில இருந்தாலும் அந்த கைகளை கொண்டு அவர் என்ன வேணா பண்ணியிருக்காருன்றது தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள அவர் எப்படி இருக்காருன்னா அப்படியே கருணையினால நிறைஞ்சவராக, தயையினால அப்படியே நிறைஞ்சு போன ஒரு உள்ளத்தோட இந்த பரமேஸ்வரன் இருக்கார் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இங்க ஆச்சாரியால் நமக்கு எடுத்து சொல்றா. தயமானேன மனசா, ஆசுதோஷின்னு சொல்றது பரமேஸ்வரன். அப்படி நினைச்ச மாத்திரத்துல அப்படியே சந்தோஷப்பட்டு பக்தனுக்கு அள்ளி கொடுக்கக்கூடியவனாக அந்த பரமேஸ்வரன் இருக்கான். பெரியவா சொல்லுவா, அந்த பரமேஸ்வரன் ஒரு லிங்க ரூபமாக நம்ம வழிபாடு பண்றோம். எங்கேயோ ஏதாவது ஒரு நதி தீரத்துல அங்கங்க ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டையாக பண்ணி வச்சிருக்கான்னா, கங்கையில போய் ஒருத்தன் ஸ்நானம் பண்ணிட்டு வரும்பொழுது ஒரு சொம்புல அவன் ஜலத்தை எடுத்துன்னு அப்படியே நேரம் அவர் தலையில விட்டுட்டு போயிடுவான். அவ்வளவுதான் போறோம், அவருக்கு உடனே சந்தோஷம். அவன் தலையில அப்படியே ஒரு பாத்திரம் நிறைய அப்படி ஜலத்தை விட்ட உடனே மனசு நிறைஞ்சவராக, சந்தோஷம் அடைந்தவராக, ஆசுதோஷியாக அவனுக்கு உடனே அள்ளி கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்காரு இந்த மனுஷன். அப்படிப்பட்ட ஒரு தயாளுவாக, மனசு அப்படி நிறைஞ்சவராக, இப்ப இன்ஸ்டண்டா சந்தோஷப்படக்கூடியவராக, இன்ஸ்டண்டா திருப்தி செய்யக்கூடியவராகவும் அவர் இருக்கார். அதாவது அவரும் திருப்தி ஆயிடுவார், நமக்கும் இன்ஸ்டண்டாக என்ன வேணுமோ அதை திருப்தியாக செய்து கொடுக்கக்கூடியவராகவும் அவர் இருக்கார் அப்படிங்கிற பல பாயிண்ட்ஸ் இருக்கு. அது பரமேஸ்வரனுடைய ஒரு மனசு, அப்பேற்பட்ட ஒரு மனசுங்கிறதுனால இப்போ அவருடைய மனசு இப்படி இருக்குங்கிறதையும் இங்க சொல்லி, இவரால எப்படி இந்த காலை இந்த பூப்பாதத்தை தூக்கிட்டு இந்த கல்லு மேல வைக்க முடிஞ்சதுன்னு ஒரு கொஸ்டின் முடிக்கும் பொழுது பெரியவா சொல்றா, இது ரெண்டு விதமா இன்டர்பிரிட்டேஷன் எடுக்கலாம். ஒண்ணு, இது ஒரு நையாண்டியாக கேள்வி கேட்கறதாக இது எடுக்கலாம். அதாவது முழு முட்டாள ப்ரஹஸ்பதினு சொல்றது. ப்ரஹஸ்பதினா தேவகுரு இல்லையா? ஆனா ஒரு முழு முட்டாள ஒருத்தனை பார்த்து ப்ரஹஸ்பதி அப்படின்னு திட்டுறதுக்கு நம்ம யூஸ் பண்றோம் அந்த வார்த்தையை. அப்படி சொல்ற மாதிரி ஒரு நையாண்டியாகவும் இதை எடுக்கலாம். தயமானேன மனசா அப்படின்னு கொஸ்டினாக, ஏன் ஓய் என்ன இப்படிப்பட்ட ஒரு பூப்பாதங்களை தூக்கின்னு போய் இப்படி கல்லுல கொண்டு வைக்கிறீரே, உனக்கு என்ன கடினமான ஒரு சித்தம் உமக்கு அப்படின்னு கேட்கறதுக்கு போல, ஆஹா என்னதான் உமக்கு கருணை நிறைஞ்ச மனசு ஓய் அப்படின்னு கேட்கறதாக நையாண்டியாக ஒரு பக்கம் நினைக்கலாம். ஆனா இதுக்கு இன்னொரு ஆங்கிளும் நம்ம பார்க்கணும். அதை பார்த்தோம்னா தெரியும், இது நையாண்டிங்கிறது மாத்திரம் இல்லை, இது நிஜமாவே இதுல நல்லதாக இன்னொரு ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கு, ரொம்ப விசேஷமானதாக ஒரு யதார்த்தமாகவே சொல்லக்கூடிய ஆஸ்பெக்ட் ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லி பெரியவா ஒரு கனெக்ஷனை கொண்டு வரா. எங்கன்னா சிவானந்த லஹரியில வரக்கூடிய ஒரு ஸ்லோகத்தை, ஒரு 80வது ஸ்லோகம்னு நினைக்கிறேன், அது ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்துன்னு வரா. ஏன்னா இந்த பரமேஸ்வரனையும் அம்பாளையும் ஒன்றாகவே பார்த்து இந்த அப்பனும் அம்மையும் வெவ்வேறு இல்லைங்கிறத நன்னா தெரிஞ்சுண்ட, ஒரே சக்தி தான் அப்படிங்கிறத நன்னா தெரிஞ்சுண்ட ஆச்சாரியாள் எப்படி சௌந்தரிய லஹரியில இங்க அம்பாளை பத்தி சொல்லியிருக்காரோ, அதே மாதிரி சிவானந்த லஹரியில அவ்வளோ அற்புதமாக மனசை இழுத்து பறிக்கக்கூடியதான அற்புதமான கவிதை பக்தி அங்க கொடுத்துருக்காரு. அதுல அந்த 80வது ஸ்லோகத்துல வரக்கூடிய ஒரு ஒரு அபிப்பிராயம் என்னன்னாக்கா, அவர் சொல்றார் சுவாமியை பார்த்து, அப்பா இந்த பிரதோஷ தாண்டவம்னு ஒன்று பண்றியே நீ, அதை பண்றதுக்கு உனக்கு ஊர்ல என்ன இடமா இல்லாம போச்சு, என்னத்துக்கு இந்த கைலாச மலையில போய் அந்த கரடு முரடா இருக்கக்கூடிய மலை பிரதேசத்துல போய் நீ என்னத்துக்கு ஒரு டான்ஸ் பண்ணிட்டு இருக்க? நீ டான்ஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டேனாக்கா நன்னா மழை மழைன்னு பளிங்கு கல்ல போட்டு கொடுக்கறதுக்கு உனக்கு எத்தனை பக்தர்கள் காத்துன்னு இருக்கா? தேவலோகத்துல உனக்கு என்ன நல்ல ஸ்டேஜ் இல்லையான்னு, இல்ல உனக்கு தேவைன்னாக்கா புஷ்பத்திலேயே ஸ்டேஜ் போட்டு கொடுக்கறதுக்கு, புஷ்ப விரிப்பாக போட்டு கொடுக்கறதுக்கு உனக்கு பக்தர்கள்லாம் காத்துட்டு இருப்பாளேப்பா. அது எல்லாத்தையும் விட்டுவிட்டு நீ என்னத்துக்கு இந்த போய் பாறாங்கல்ல கரடு முரடா இருக்கக்கூடிய இந்த பூமியில போய் உன்னுடைய அழகான அந்த பூ பாதங்களை வச்சுட்டு அங்க என்னத்துக்கு கஷ்டப்பட்டு நீ டான்ஸ் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ஒரு கேள்வியாக அங்க கேட்கிறார்.
அது கேட்டுட்டு அதுக்கு அவரே மீனிங்கும் ஒரு ஆன்சரும் கொண்டு வர்றார். அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னா, ஓஹோ உனக்கு ஒரு வேளை தெரிஞ்சிருக்கும் போல இருக்கு. அதாவது ஃபியூச்சர்ல பூமியில இது பாறாங்கல்லு மாதிரியான ஹிருதயத்தோட ஒருத்தன் பிறப்பான். அவன் ஹிருதயத்திலையும் நம்ம போய் டான்ஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுட்டு அதுக்கான ஒரு ட்ரைனிங்கா தான் நீ இந்த மலை பிரதேசத்துல கரடு முரடான பிரதேசத்துல நீ டான்ஸ் ஆடின்னு இருக்கியோ அப்படின்னு ஒரு கொஸ்டினாக அதை முடிக்கிறார். அதாவது நம்முடைய மனசு எப்பேற்பட்ட கடினமான ஒரு பாறாங்கல்லு மாதிரி இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லி, அந்த கடினமான ஒரு ஹிருதயத்துக்குள்ளேயும் அவருடைய பூப்பாதங்கள் இங்கே வந்து ஒரு நர்த்தனம் ஆடட்டும் அப்படிங்கிறதாக ஒரு பிரார்த்தனை. அந்த விஷயத்த சொல்றதுக்காக சிவானந்த லஹரியில இருக்கக்கூடிய அந்த ஸ்லோகத்தை எடுத்துன்னு வந்து பெரியவா இங்க ஒரு கிராஸ் ரெஃபரன்ஸ் சொல்லிட்டு, அதனால வாஸ்தவமாகவே தயமானேன மனசாங்கிற ஒரு பாயிண்ட்டை வச்சுட்டு நம்ம இப்ப அந்த கனெக்ஷனை வச்சு புரிஞ்சுக்கணும். அப்ப அதை வச்சு பார்த்தோம்னா எப்படி புரிய போறது, பரமேஸ்வரன் இவளுடைய இந்த பூப்பாதங்களை தூக்கின்னு வந்து அந்த கடினமாக இருக்கக்கூடிய அம்மிக்கல்லு மேல வைக்கிறார். நிஜமாவே தயை நிறைஞ்ச மனசனோடத்தான் அவர் வைக்கிறார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன் தயை நிறைஞ்ச மனசு அப்படின்னா, அவளுடைய திருப்பாதங்களை எங்க கொண்ட வைக்கிறார், கடினமான ஒரு கல்லு மேல வைக்கிறார். அந்த மாதிரி கடினமான ஒரு கல் எங்க இருக்குன்னா நம்முடைய ஹிருதயம், பக்தர்களான நம்முடைய ஹிருதயம்தான் அப்பேற்பட்ட கடினமான ஒரு கல்லாக அகங்காரம்ங்கிற ஒரு பெரிய ஒரு பாறாங்கல் அழுத்தி கொண்டிருக்கக்கூடியதான ஒரு பெரிய கல்லாக நம்முடைய மனசெல்லாம் இருக்கு. அப்போ இந்த மனசுல அம்பாளுடைய திருப்பாதங்கள் வந்து இருக்கணும், அவளுடைய பாதங்கள் இங்க வந்து பதியணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதுக்கு ட்ரைனிங் வேணுமோ இல்லையோ. அதுக்கான ட்ரைனிங்காகத்தான் தயை நிறைஞ்ச மனசோட அவர் முதல்ல ட்ரைனிங் கொடுக்குறாரு அம்பாளுக்கு. அப்ப ரெண்டு விதமாக இந்த தயையை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இங்கேயும் ஒரு பேர் இருக்கு. எதுக்கான ட்ரைனிங்னா, யார் மேல இருக்கிற தயை, பக்தன் மேல இருக்கிற தயைங்கிற ஒரு பக்கம் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நமக்கு அவளுடைய சரணாரவிந்தங்கள் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு தயையினால முதல்ல ஒரு ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து இவளை பழக்கி, பாருமா இதெல்லாம் நீ நடந்து பழகியாச்சு, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை, அந்த அப்படியே அவன் மனசுலயும் போய் உன்னுடைய சரணாரவிந்தத்தை அவன் தலையிலையும் பதிச்சு அவனுக்கு அனுகிரகத்தை கொடுன்னு சொல்லக்கூடிய தயைன்னு எடுத்துக்கலாம். ரெண்டாவது பக்கம் இன்னொரு தயை யார்கிட்டன்னா, தன்னுடைய மனைவியாக இருக்கக்கூடிய அம்பாள் கிட்டேயே ஒரு தயை இன்னும் எடுத்துக்கலாம். ஏன்னா அவ பேர்பட்ட பூம்பாதங்களை கொண்டு இந்த பக்தனுடைய ஹிருதயத்துல அவள் அந்த காலை கொண்டு போய் அந்த பாறாங்கல்லாக இருக்கக்கூடிய ஹிருதயத்துல அவள் வைக்கும்போது பாவம் ரொம்ப சிரமப்படுவாளே. அந்த பூ மாதிரி இருக்கக்கூடிய அந்த பாதங்கள் நோகுமே, அதுக்கு ஏதான கொஞ்சம் ஒரு ட்ரைனிங் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சம் அதை காம்பன்சேட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வழியை கொடுத்து டெவலப் பண்ணி விடுவோம் அப்படிங்கிற ஒரு தயையினால உபயமன காலே, இந்த கல்யாண காலத்துல இந்த அம்மிக்கல்லு மேல அந்த பாதங்களை வச்சு ட்ரைனிங் பண்ணி விட்டுடுறார் அப்படின்னு இங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்படி பார்த்தாக்கா ரெண்டு விதமாகவும் தயை நிறைஞ்ச மனசுக்காரராகத்தான் இவர் இருக்கார். என்னைக்கும் அப்படித்தான் இருக்கார். அதை தெரிஞ்சுக்கிறதும் தெரிஞ்சுக்காதும் பக்தர்கள் கையில தான் இருக்கே ஒழிய, அவரை பொறுத்த வரைக்கும் எப்பவும் தயை நிறைஞ்ச மனசாகவே அவர் இருக்கார். எப்படி அப்படி இருக்காருன்னு கேட்டா, அவர் வேற இல்லை அம்பாள் வேற இல்லை அப்படிங்கிற ஒரு பேஸ் இருக்கு. அவளை பத்தி சொல்லும் பொழுது தயார்த்ரா அப்படிங்கிற ஒரு வார்த்தை எப்படி சொல்றோமோ அதே வார்த்தை இவருக்கும் அப்ளிகபிள் இல்லையா. ஏன்னா ரெண்டு பேரும் ஈருடல் ஓர் உயிர் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒன்றாகவே சிவசக்தி ஐக்கிய ரூபினின்னு தான் இவளை பார்க்கிறோம். அப்ப இவளுடைய கருணை அளவில்லாததுன்னு சொன்னா சாட்சாத் பரமேஸ்வரனுடைய கருணையும் அளவில்லாதது அப்படிங்கிறத நம்ம நேரடியா புரிஞ்சுட்டு தான் ஆகணும். அதனால இங்க சொல்லியிருக்கிற தயமானேன மனசாங்கிறது நையாண்டிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வச்சுக்காம வாஸ்தவமாகவே தயை நிறைந்த அப்படிங்கிற அந்த விசேஷமான ஒரு அர்த்தத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக பிரிவா அவ்வளோ அழகா அதை டீட்டெயில் பண்ணி சொல்லியிருக்கா. அப்போ ஃபைனலி எண்ட் ரிசல்ட்டாக நம்ம என்ன நினைக்கிறது, இதுல என்ன தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, நமக்கு எல்லாருக்கும் பெரிய ஒரு பாறாங்கல்லாக நம்ம அப்படியே தலையில வச்சு ஒரு பாறாங்கல்லை வச்சு அழுத்தினா நமக்கு எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு பாரமாக நம்ம வச்சு அழுத்தின்னு இருக்கிறது என்னன்னா அகங்காரம்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு செருக்கு. அந்த அகங்காரம்ங்கிறது நசிக்கணும், அது அழியணும் அப்படின்னா அதுக்கு ஒரே மருந்து என்ன, அம்பாளுடைய சரண தியானம் தான் அப்படிங்கிறா பெரியவா. அதனால அந்த சரண தியானம் பண்ணும் பொழுதே
அந்த திருவடிகளை நம்முடைய சிரசிலே கொண்டு பதிப்பதாக. அம்பாளுடைய திருவடிகள் நமக்கு முன்னாடி ஒரு ஸ்லோகத்துல சொன்ன மாதிரி மமாபி அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டு சொன்னார். ஸ்ருதீனாம் உர்தானோங்கிற ஒரு ஸ்லோகத்துல சொல்லும் பொழுது மமாப்பியேதௌ மாதா அப்படின்னு, என் தலையிலும் கூட வெய்யம்மான்னு கேட்கிறார். யாரு? ஆச்சாரியாளை என் தலையிலும் கூடன்னு தன்னையும் அந்த ஒரு ஸ்டேஜ்ல கீழே இறக்கி வச்சுட்டு பிரார்த்தனை பண்றாருன்னா, அப்படி பிரார்த்தனை பண்ணணும்னு நமக்கு சொல்லி கொடுக்குறாருங்க. அப்போ நான் ஏதோ ஒரு அச்சீவ் பண்ணிட்டேன், நான் ஏதோ நிறைய பண்ணிட்டேன், நிறைய உபாசனை பண்ணியிருக்கேன், நிறைய ஜபம் பண்ணியிருக்கேன், எனக்கு இல்லாதது என்ன அப்படிங்கிற நினைப்பெல்லாம் ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு, நான் ஏதோ ஒரு இத்தினோண்டு ஒரு சின்ன ஒரு துளி, உன் பாத தூளி கிடைக்கக்கூடிய அருகதையே இல்லாத ஒரு துளியாக இருந்தாலும் நீ எனக்கு அனுகிரகம் பண்ண மாட்டாயா அப்படிங்கிற ஒரு ஆசையோட, எப்பவும் அந்த ஒரு நினைப்போட அம்பாளுடைய சரணம் நம் சிரசில் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு தியானத்திலேயே நம்ம இருந்துட்டு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை தான் பெரியவா நமக்கு முக்கியமாக இங்கே ஹைலைட் பண்றா. வாஸ்தவத்துல நமக்கு அப்படி அவளுடைய சரணம் கிடைக்கிறதோ கிடைக்கலையோ, கிடைக்கும் போது கிடைக்கட்டும், அது என்னைக்காவது ஒரு நாள் கிடைக்கும். அது கிடைக்கிற வரைக்கும் அவளுடைய ஒரு பூஜா விக்கிரகத்துல அவளுடைய சரணத்துல போட்ட ஒரு புஷ்பத்தை எடுத்து நம்ம சிரஸ்ல ஒத்திண்டு அதையே அவளுடைய திருவடி தீட்சையாக மனசார எடுத்துண்டு நல்ல குழந்தைகளாக நம்ம அவளுடைய அனுகிரகத்துக்காக காத்துருப்போம் அப்படின்னு பெரியவா இந்த ஸ்லோகத்தை பூர்த்தி பண்றா. வாஸ்தவமா சொல்ல போனா எத்தனையோ ஜென்மாக்கள்ல நம்ம பண்ணியிருக்கக்கூடிய ஒரு புண்ணியத்தினுடைய பலனாகத்தான் இந்த ஸ்லோகத்துக்கு இப்பேற்பட்ட ஒரு அர்த்தம் இருக்குங்கிற ஒரு விசேஷத்தையும் இந்த ஸ்லோகத்தினுடைய அழகையும் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு பாக்கியம் சாட்சாத் மகாபெரிவாளுடைய ஒரு அனுகிரகமாக நமக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லணும். அதனால இதை தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்குன்னா த நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் நாட் டூ ஃபார் அப்படிங்கிற ஒரு தைரியம் நமக்கு கிடைக்கலாம். கூடிய சீக்கிரம் நிஜமாகவே வாஸ்தவமாகவே அம்பாளுடைய பரிபூர்ண அனுகிரகம், அவளுடைய திருவடி தீட்சை நம்முடைய சிரசில் நம்முடைய ஹிருதயத்தில் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த பிரார்த்தனையோடைய நம்ம எப்பவும் அம்பாளுடைய சரண தியானத்தில் இருப்போம் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். ராம் ராம். பெரியவா சரணம்.